திருமுருகன் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, இந்த பீகார் மாநிலத்தில் அந்த சர் திட்டத்தில் பல்வேறு விதமான சர்ச்சைகள் எழுந்தது. ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் நேற்று கூறியது, எனக்கு நாங்கள் ஆளும் கட்சியையும் எதிர்க்கட்சியையும் சமதூரத்தில் வைத்து தான் நாங்கள் பார்க்கிறோம். இந்தியா போன்ற ஒரு நாட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த தேர்தல் பணியாளர்கள், 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட அந்த வாக்குச்சாவடி அதிகாரிகள் உள்ளிட்டோரிடம் இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசியல் கட்சிகளுக்கும் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளிப்படையாக வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அது நடைமுறையில் தான் இருக்கிறது. அந்த பட்டியல் திருத்தம், சேர்ப்பு ஆகியவற்றில் அரசியல் கட்சிகளின் பங்கும் ஒரு மிக முக்கியமான பங்காக இருக்கிறது. அப்போது இந்த கட்சிகள் எதுவுமே ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை? இதை தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றம் சாட்டுவது ஒரு உள்நோக்கம் கொண்டது. இது கட்சிகளுக்கிடையே நடைபெறும் பிரச்சனை தான், ஆணையத்துக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு ஞானேஷ்குமார் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. உண்மையிலே இந்த மகாதேவபுராவில் அங்கே காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்குது, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்குது. அங்கே இந்த பெங்களூர் மத்திய தொகுதியில் இவ்வளோ பெரிய ஒரே ஒரு பீர் தொழிற்சாலையில் 48 பேர், ஒரு சிங்கிள் பெட்ரூம் அறையில் கிட்டத்தட்ட 20 வாக்காளர்கள், இறந்து போன வாக்காளர்கள் ஆகியவை காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் உள்ள வாக்காளர் பட்டியலிலேயும் அந்த குறைகள் பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு தொகுதியில் வெற்றி தோல்வியை நிர்ணயித்தாலும் அந்த ஆட்சியில் மாநிலத்தில் ஆளும் கட்சி இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி இருக்கிறது. இதில் காங்கிரஸ் கட்சிக்கு சார்பாக கர்நாடக மாநிலத்திலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் ஆணையமும் செயல்படுவதாக கூறியது எப்படி அது லாஜிக்கு சரியாகும்னு தேர்தல் ஆணையம் கேள்வி எழுப்புது. தேர்தல் நீங்க சொல்ற புரியுது. தேர்தல் ஆணையம் என்பது ஒன்றிய நிறுவனம், ஒன்றிய அரசு நிறுவனம், தன்னிச்சையான நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு தலைமை அதிகாரியாக நியமிக்கப்படக்கூடியவர்களை முடிவு செய்யக்கூடிய இடத்திலே பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு முயற்சிகள் எடுத்து தங்களுக்கு சாதகமானவர்களை பொறுப்பில் கொண்டு வந்து அமர்த்தியது. தேர்தல் ஆணையர், அதாவது அமலாக்கத்துறையை போல சிபிஐ போல தேர்தல் ஆணையமும் ஒன்றிய நிறுவனமாக இருக்கின்ற காரணத்தினால் மாநில அரசுகள் இது குறித்தான எந்த முடிவுகளையும் எடுத்துவிட முடியாது. இது போன்ற பித்தலாட்டங்கள் ஏன் நடந்தன, எப்படி நடந்தன, இது போன்ற உண்மைக்கு மாறான விஷயங்கள் நடந்தது குறித்தான விசாரணைக்கு உத்தரவிடாமல் இதுபோல தேர்தல் ஆணையம் தன்னுடைய செயலை பாதுகாத்துக் கொள்வதற்காக பல்வேறு தகவலை பூசி மறைப்பது, தகவலை தர மறுப்பது உள்ளிட்ட விஷயங்கள் அந்த தேர்தல் ஆணையம் நிச்சயமாக ஒரு மோசடியை செய்திருக்கிறது என்பதுதான் வெளிப்படுத்துகிறது. ஆகவே இது ஒன்றிய நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் பிஜேபியினுடைய சார்பான நபர்களால் முற்றிலுமாக இது கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே இது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக இருக்கிறது. 1 2 அல்ல, 4 5 கட்சிகள் இதற்கு எதிர்த்து குரல் எழுப்பி இருக்கின்றன என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, திருமுருகன் சார், நிறைவாக ஒரு கேள்வி. இத்தனை ஆண்டு காலமாக உலகின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர நடைமுறை மற்றும் பல்வேறு விதமான வெளிப்படைத்தன்மையோடு தேர்தல் ஆணையம் இயங்கி வருகிறது என்றும், இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்வதில் என்ன குறைந்து விட போகிறது என்றால் மிகப்பெரிய ஒரு முறைகேடு நடைபெற்றிருப்பதான கருத்து அனைவர் மனதிலும் ஏற்பட்டிருக்கிறது. இதுல இந்த புகாரையும் அதிகாரப்பூர்வமாக பதிவு பண்ணிட வேண்டியது. அகிலேஷ் யாதவ் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து அந்த பிரமாண பத்திரத்தினுடைய நகல்களை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்திருக்கிறார், வெளிப்படையாக கொடுத்திருக்கிறார் அவர். அந்த பிரமாண பத்திரங்களை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கையில் வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டமும் நடந்திருக்கிறது. ஆகவே இந்த பிரமாண பத்திரம் என்பதெல்லாம் வைத்துக் கொண்டு இவர்கள் பித்தலாட்ட வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள், மோசடி வேலையை தேர்தல் ஆணையம் செய்து கொண்டிருக்கிறது. அவர் தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த மோசடியான இந்த செயல் என்பது அதிர்ச்சிக்குரியது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களை ஏமாற்றுகின்ற மிக பெரும் மோசடியாக நாம் பார்க்க வேண்டும். ஆகவே இது கொள்ளை நடந்திருக்கிறது, வாக்கு கொள்ளை நடந்திருக்கிறது. மக்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசு இங்கே அமைந்திருக்கிறது. மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒருவர் பிரதமராக இருந்து வருகிறார். இந்த பாராளுமன்றம் என்பதை சட்டவிரோதமான பாராளுமன்றமாக இருக்கிறது. ஆக சட்டவிரோதமான பாராளுமன்றம் பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது, மக்கள் விரோத சட்டங்களை திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்த பாராளுமன்றம் சட்டவிரோத பாராளுமன்றமாக இருக்கும் பொழுது மிக மோசடியான சட்டங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் என்பது இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய நெருக்கடி நிலையாக நான் பார்க்கின்றேன். ஓகே, இது என்ன தீர்வுங்கிறீங்க? இந்த அரசு சட்டவிரோதம் என்றால் இந்த சட்ட அரசு தொடரக்கூடாது என்று கூற வரீங்களா சார்? நிச்சயமாக மோடி அரசு தொடரக்கூடாது. மோடி அரசு யோக்கியமான அரசாக இருந்தால் தேர்தல் ஆணையத்தின் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியும் நேரடியாக விளக்கம் அளிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறார்கள். என்றால் தேர்தல் கமிஷன் மீது வைக்கப்படுகின்ற மோசடி குற்றச்சாட்டுகளில் லாபம் அடைந்த கட்சியாக மோடியினுடைய ஆட்சி தான் இருக்கிறது. ஆகவே அவர் நேர்மையானவராக இருந்தால் இது குறித்து வெளிப்படையான விசாரணையும்
இதற்கான ஒரு சுதந்திரமான ஒரு விசாரணை கமிட்டியையும் உருவாக்குவது மட்டுமல்ல, சர்வதேச அளவிலான ஒரு விசாரணை கமிட்டியையும் உருவாக்க வேண்டிய தேவை. என்றால் பல்வேறு நாடுகளில் தேர்தல் குறித்தான முறைகேடு குற்றச்சாட்டுகள் வரும் பொழுது சர்வதேச கண்காணிப்பாளர்கள் இது குறித்தான விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே எந்த கட்சிக்கும் சார்பற்றவர்களாக இருக்கக்கூடிய மூன்றாம் தரப்புகளை கொண்டு, சர்வதேச நிபுணர்களை கொண்டு இது குறித்தான விசாரணை மேற்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்க வேண்டும். அவர் நேர்மையானதாக இருந்தால் இது குறித்தான வெளிப்படையான விசாரணைக்கு தயாராக இருப்பார். மாறாக நேர்மையற்றவராக இருக்கின்ற காரணத்தினால்தான், மோசடிய நடவடிக்கை மேற்கொண்ட காரணத்தினால்தான் இது போன்ற பூசி மழுப்பல் ஆன பதில்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு வருகிறது என்பதை சமயத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ஆட்சி பதவி விலகுவதற்கான எழுச்சியான போராட்டத்தை மக்கள் தரப்பிலிருந்து உருவாக வேண்டும் என்பதை சமயம் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமணம் காந்தி தோழர், நன்றி. இந்த தேர்தல் ஆணையத்தில் உள்ள பல்வேறு விதமான பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள் என்ன என்பது குறித்து எங்களோடு விரிவாக விளக்கியமைக்கு மிக்க நன்றி. அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு சந்திக்கலாம். நன்றி. கேக்குது. வணக்கம் நேயர்களே, சத்தியம் செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது ராஜேஸ்வரி முனுத்ராஜ்.